சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாயா உன் வட்டி பணம். சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. சரியா இருக்கு. என்ன சொன்ன? என் பொண்ணு ஆனந்தி என்ன சம்பாதிச்சிட போறா? நீ எங்க இருந்து வட்டி கட்ட போறேன்னு கேட்டீல்ல? இது என் பொண்ணு டவுன்ல கௌரவமா உழைச்சு சம்பாதிச்ச படம். உன்ன மாதிரி அடுத்த வயிற்றுல அடிச்சு புடுங்கினது இல்ல. இனிமே மாச மாச வட்டி ஓ இடம் தேடி வரும். தேவையில்லாம பேசின அம்புடிதான் சொல்லிவிட்டேன். என்ன பிரசிடண்ட் அண்ணா, அந்த ஆள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான், நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காண்டிதான் சும்மா விட்டேன், இல்லன்னா அங்க நடக்கிறதே வேற. ஆத்திரப்படாத பெரிய முக்கா. அழகப்பா அவனா பேசிட்டு போகல. ஆனந்தி அனுப்புன பணம் அவனை இப்படியெல்லாம் பேச வைக்குது. எரியறத புடுங்குனா கொதிக்கிறது நிக்க போகுது. ஏ சேகர அண்ணே, அந்த கதிரேசனுக்கு போன போடு. ஆனந்தி சென்னையில எங்க வேலை பார்க்கறான்னு மறைமுகமா விசாரி. சரிண்ணா. ஒரு 8 போய் பார்த்து பொழப்ப கெடுத்து பூ போல தூக்கி ஆந்துரும். சரிண்ணா. ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கிறிய? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்ன பிரச்சனை? மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? மாப்ள, ஜெயந்தி இன்னும் என் மேல கோவமா தாண்டா இருக்கா. வாசல்ல பார்த்து முகத்தை திருப்பிட்டு போயிட்டாடா. நாள் முழுக்க தண்ணி குடிக்க கூட எழுந்து போகாம வேலை பார்த்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்க. நீ என்னத்த சம்பாரிச்ச? 4 வருஷமா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லன்னு எங்க அம்மா என்னையே தாழ்த்தி பேசுது. இங்க 12 மணி நேரம் மிஷினை மிதிச்சு மிதிச்சு காலெல்லாம் வீங்கி ராத்திரி ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா? எதுவாவது என்ன புரிஞ்சுக்கொன்னு பார்த்தா எதுவும் இப்படி பேசுது. என்னதான் இருந்தாலும் நேத்து நான் அப்படி பேசிடக்கூடாது மாப்ள. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, ஜெயந்தி கிட்டயே சொல்லு. ஏன்டா நீ வேற? ஏற்கனவே அவ என் மேல கோவமா இருக்கான்னு புலம்பிட்டு இருக்கேன். நீ பாரு மாப்ள, யார் மேல உரிமை இருக்கோ அவங்க கிட்ட தான்டா கோவப்படுவாங்க. அவங்க கோவப்படுறாங்களேன்னு ஒதுங்கி நிக்கிறது தான் தப்பு. ஓ போய் ஜெயந்தி கிட்ட நேத்து பிரச்சனை அவ்வளவு பெருசாகும்னு நினைக்கல, என்ன மன்னிச்சிருன்னு சாரி சொல்லிரு. அப்படிங்கிற பேசும்போது மறுபடியும் அந்த கருணாகம் வந்துட்டான்னா? டே, மணி 8:30 தாண்டா ஆகுது. அவன் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ பேசிட்டு வாப்போ. இரு. இதை பினிஷிங் செக் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி போய் பேசு. இல்லனா முறைச்சு பார்த்துச்சு திரும்ப வந்துச்சுன்னு அது மாதிரி கதை சொல்லிட்டு இருப்ப. போ. ஜெயந்தி முத்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், நம்ம அளவுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ? அன்பா போய் முன்னாடி நின்னாலே எரியிறா. அழகுனாவே மெயின்டைன் பண்ணிடலாமா? என்ன பண்றது? சார், கருணாகரன் சார் எப்பவுமே ஷார்ப்பா 9 o'clock வந்துருவாரு. இன்னைக்கு என்னமோ வெளியே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வருவார் சார். ½ an hour லேட்டா வருவாரா? அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். சரிங்களா? கருணாகா ½ an hour லேட். கருணாகா ½ an hour லேட். ஏய் சோசு, மேல வந்து இப்படியா முட்டுவ? பாங்கிட்டு
இந்த விஷம் ஏதோ சொல்லிட்டு போனானே. ஐயோ, இடிச்சதுல மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு. கருணாகம் 6 நாள் லீவு. இப்பவே போய் இதை எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். கருணாகம் 6 நாள் லீவு, கருணாகம் 6 நாள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்தி. அம்மா தானக்கா பேசுச்சு, ஏதாவது கோவத்துல வஞ்சிருக்கும், அதையே நினைச்சுக்கிட்டு விடுக்கா. கருணாகம் 6 நாள் லீவு, 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 கருணாகம் 6 நாள் லீவு. ஜெயந்தி, என்ன முத்து? அன்பு இந்த பீஸ் எல்லாம் ஃபினிஷிங் பார்க்க சொல்லி உன்கிட்ட கொடுக்க சொன்னா. இன்னும் கோவமா தான் இருக்கியா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? இல்ல இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவ? இப்படி ரெண்டும் சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஏதாவது ஒண்ணு சொல்ல. கோவமா இருக்கன்னா சொல்லு, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லையா? இல்ல வேணாம், 2 அடி கூட அடிச்சுக்கோ. சமாதானம்னா போயிடுறேன். கருணாகம் 6 நாள் லீவு, கருணாகம் 6 நாள் லீவு, கருணாகம் 6 நாள் லீவு, கருணாகம் 6 நாள் லீவு. முத்து, போய் வேலையை பாருங்க. அப்ப கோவம் போயிடுச்சா? இப்படி கேக்குறதா எனக்கு கோவம் வருது. இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்கல. ஜெயந்திகா, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு கருணாகம் 6 நாள் லீவு. சௌசு, உண்மையாவா சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். ஏய், யாரடி சொன்னது உனக்கு? அந்த விஷம் தான் வெளியில நின்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான். அது கேட்டுட்டு தான் நான் வரேன். ஏ சௌசு, நிஜமாதான் சொல்றியா? இல்ல அவ ஏதாவது சொல்லி அது மறந்துட்டு வந்து உளறியா? நான்லாம் ஒண்ணும் உளரல, நல்லா கேட்டுட்டு தான் வரேன். கருணாகம் இன்னைக்கு 6 நாள் லீவு. அப்பாடா, இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். உஷாக்கா, என்ன நிம்மதியா இருக்கலாம்? நாளைக்கு ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வேலையே நடக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த கருணாகம் 1 வாரத்துக்கு சம்பளமே இல்லாம ஓட்டி பாக்குற மாதிரி பண்ணிடுவான். பரவாயில்லையா? அன்பனா, அந்த ஆள் வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துக்கிறோமே, அதுக்கப்புறம் நாங்களே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம்.